Assalamualaikum warahmatullahi wabarakatuh wa nastaghfiruhu wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும் அல்லாஹ்வின் சத்திய தூதர் எம்முயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் என்னென்னும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்திலே இறுதி பகுதியை அடைந்தவர்களாக நாம் அனைவரும் இந்த இடத்திலே ஒன்று கொள்மிருக்கிறோம். இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே நபிகளாருடைய நட்பண்புகளும் நன்னடத்தைகளும் என்ற தொடர் தலைப்பை நாம் பார்த்து வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எளிமையான வாழ்க்கை மற்றும் பணிவு சம்பந்தமாக நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கவிருக்கிறோம். பொதுவாக உங்கள் அனைவருக்கும் தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் மகத்தான நற்குணத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த நபிகளாருடைய நற்குணம்தான் ஒட்டுமொத்த இந்த தீனுல் இஸ்லாத்தையும் பரிபூர்ணப்படுத்தி இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் பால் பலரும் ஈர்க்கப்படுகின்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊருக்கு உபதேசம் செய்துவிட்டு தன்னுடைய வாழ்க்கையிலே நற்குணங்களுக்கு அப்பாற்பட்ட நிலையில் அல்லது இறைவனுடைய கட்டளைகளுக்கு வழிகாட்டுதல்களுக்கு மாற்றமான ஒரு நிலையில் வாழவில்லை. முற்றிலும் முழுதாக திருமறை குர்ஆனுடைய செயல் வடிவமாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த இஸ்லாமிய மார்க்கம் எதிர்பார்க்கின்ற இறைவனுடைய ஒரு அடியான் எப்படியெல்லாம் நல்ல குணங்களுடன் வாழ வேண்டுமோ அந்த எல்லா குணங்களும் நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையில் இருந்தது. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே நாம் கண்டிப்பாக அறிய வேண்டிய இன்னும் மிக முக்கியமான ஒரு நட்பண்பு தான் நபிகள் நாயகத்தினுடைய எளிமையான வாழ்க்கை. அந்த எளிமைக்கு தோதுவாக இருந்த நபிகள் நாயகத்துடைய பணிவு, இது சம்பந்தமாகவும் நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். பொதுவாக எளிமை என்று சொன்னால் என்ன? ஒரு வசதியான ஒருவர் எல்லா விதமான வசதிகள் இருந்தும் அந்த வசதியை தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்காமல் ஒரு சராசரி மனிதன் எப்படி வாழுவாரோ அந்த மாதிரி ஒரு நிலையில் வாழ்ந்தால்தான் அது எளிமை என்று நாங்கள் சொல்லுவோம். ஒரு வசதி இல்லாதவர், மிஸ்கீனாக இருக்கக்கூடியவர், ஏழையாக இருக்கக்கூடியவர் சாதாரண ஆடைகளுடன் வாழ்கிறார், சாதாரண ஒரு வீட்டிலே வாழ்கிறார். இவரை பார்த்து இவர் எளிமையாக வாழ்வதாக நாங்கள் யாரும் சொல்ல மாட்டோம். ஏன்டா அதுதான் அவருடைய சக்தி, அவருடைய தாக்கத்தை அதுதான். அந்த சக்திக்கு மீறி அவரால் வாழ முடியாது, அவர் நினைச்சாலும் வாழ முடியாது. ஆனால் யாருக்கு ரொம்ப அதிகமான வசதிகள் இருந்தும் சாதாரண ஒரு சராசரி மனிதனை போன்று சாதாரண ஒரு நிலையில் வாழ்கிறார்களோ அவர்கள்தான் எளிமையான வாழ்க்கையாக வாழ்கிறார்கள் என்பதை நாங்கள் சொல்வோம். இந்த நிலை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்தது. நாங்கள் எப்படி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கற்பனை செய்து வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா காலத்திலும் ஏழையாக இருந்தார்கள் என்று நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கல. ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய தாயார் தந்தை இழந்த நிலையில் ஒரு அனாதையாக தன்னுடைய குடும்பத்தாருடைய அரவணைப்பில் நபிகள் நாயகம் வாழ்ந்தார்கள், வாஸ்தவம் தான். ஆனால் ஒரு காலகட்டத்தில் நபிகள் நாயகத்துடைய நேர்மையான வியாபாரம், வியாபார யுக்திகள், துடினமாக அந்த வியாபாரத்தில் ஈடுபடுற ஆற்றல்கள், இது எல்லாத்தையும் வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றத்தை அடைந்திருந்தார்கள். இதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் சொல்லும்போது வவஜத்தக ஆயிலம் ஃபஅக்னா, நபியே உம்மை நாங்கள் வசதி அற்றவராக பார்த்தோம், நாம் உமக்கு வசதியை ஏற்படுத்தினோம் என்று அல்லாஹ் சொல்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரத்தில் ஒரு வசதியான நிலையை அடைஞ்சாங்க. பிறகு ரசூல்லா திருமணம் முடிக்கிறாங்க. திருமணம் முடித்தவரையும் யாரு? அந்த ஊர்ல மக்கால மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு செல்ல சீமாட்டியாக வாழ்ந்த அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களைத்தான் திருமணம் முடித்தார்கள். மனைவியும் செல்வந்தராக இருக்கும் நிலையில் ஒரு கணவனும் செல்வந்தராக இருந்தால் அந்த குடும்பத்துடைய வசதியை சொல்ல வேண்டியதில்லை.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல வசதியான நிலையில் தான் இருந்தாங்க. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நடு வயதை அடைந்த நேரத்தில் இந்த உலகத்தில் உள்ள சமாச்சாரங்கள் எல்லாம் பார்த்து வெறுக்கத்தக்க அருவருக்கத்தக்க பாவமான காரியங்கள் மிகைப்பதையெல்லாம் பார்த்து மனம் வெறுத்து சம்பாத்தியத்துக்காக செல்லாத நிலையில் கூட உணவு உண்ணுவதற்கு வசதி இருந்த நிலையில் இருப்பதனால் தான் ரசூலுல்லாஹ் இரா குகையில் போயிட்டு தஞ்சம் அடைஞ்சாங்க. பல நாட்கள் இருப்பாங்க. மனைவி வீட்டில் இருந்து தேவையான உணவெல்லாம் எடுத்து வரக்கூடிய அளவுக்கு வசதியாக இருந்தாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பிறகுதான் அல்லாஹ் தஆலா இந்த வஹியை அருளி மார்க்கத்தை பிறருக்கு சொல்லுமாறு கட்டளையிடுகின்ற நேரத்தில் அந்த 40வது வயசில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்துக்காக செஞ்ச தியாகம், இந்த மார்க்கத்துக்காக அவர்கள் செலவழித்த செலவினங்கள், அவர்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக மரணிக்கின்ற நேரத்தில் எந்த ஒரு செல்வமும் இல்லாத நிலையில் ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில சொத்துக்களை மாத்திரம் விட்டு விட்டு செல்லக்கூடிய நிலையில் மரணித்தார்கள். இதுதான் எளிமைக்கு எடுத்துக்காட்டு. எளிமை என்று சொல்வது வசதியாக வாழ்ந்த ஒருவர் அந்த வசதியை தியாகம் செய்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக அர்ப்பணித்து ஒரு நிலைமையில வாழ்றாங்க பாருங்க, சாதாரண நிலையில வாழ்றாங்க பாருங்க, இதுதான் எளிமை. இந்த எளிமை பண்பு எப்ப வரும் என்று சொன்னா, எவனிடம் பெருமை இல்லையோ, எவனிடம் அகம்பாவம் இல்லையோ, எவனிடம் அடுத்தவர்களை மீது ஆதிக்கம் செலுத்தி அடுத்தவர்களை தான் வெல்லணும் என்ற ஒரு நிலையில இல்லாம ரொம்ப பணிவான மனசோடு யார் வாழ்வார்களோ அவர்களுக்கு தான் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ கிடைக்கும். இன்னும் சொல்ல போனால் அப்ப வசதியா வாழ்றது தவறா என்ற ஒரு சந்தேகம் கூட வரலாம். வசதியா வாழ்வது தவறு கிடையாது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் விதிக்கப்பட்ட ஜகாத்தை சரியான முறையில் நிறைவேற்றினால் ஒருத்தருக்கு தாராளமாக வசதியாக வாழலாம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தோடு ரொம்ப வசதியோடு வாழ்ந்தார்கள். அவர் சொல்வார், உள்ளின்னா யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, உள்ளிம்னா மந்திகத்தைர், எங்களுக்கு பறவை மொழி கற்றுத்தரப்பட்டுள்ளது. அவருக்கு பேர்ட்ஸ் லாங்குவேஜ் என்று தெரியும். வ ஊதீனா மின் குல்லி ஷைஇன், நமக்கு அனைத்தும் தரப்பட்டுள்ளது என்றார். இதை விட சரளமாக ஒரு வசதியை விவரிக்க முடியாது. அனைத்தும் தரப்பட்டுள்ளது என்றால் எல்லாம் இருக்குது என்று அர்த்தம். அப்படி வசதியாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இன்னும் சொல்ல போனால் ஆட்சியாளராக வாழ்ந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு காலகட்டத்தில் ரொம்ப வசதியோடு வாழ்ந்தாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றினால், அந்த கடமையோடு வாழ்ந்தால், பெருமை அடிக்காமல் வாழ்ந்தால், அடுத்தவர்களோடு ரொம்ப இலகுவான முறையில் சரளமாக வாழ்ந்தார்கள் என்று சொன்னா அவர்கள் அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு படியை தாண்டி தன்னுடைய மொத்த செல்வத்தை இந்த மார்க்கத்துக்காக வேண்டி அர்ப்பணிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தலைவராக வாழ்ந்ததனால் ரசூலா எப்படிப்பட்ட ஒரு வறுமைக்கு தள்ளப்படுகிறார்கள் என்றால், அவர்கள் நினைத்தால் தனிப்பட்ட வாழ்க்கையில வசதியற்றவராக இந்த மார்க்கத்துக்கு செலவழித்து அவர் ஒரு வறுமையில வாழ்ந்த ஒரு நிலையை அடைந்திருந்தாலும், அவர் நினைத்திருந்தால் ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்து ஒரு ராஜ வாழ்க்கையை வாழலாம் என்று அவர்தான் மிகப்பெரிய ஒரு அரசனாக இருந்தார். மதீனாவை சுற்றியுள்ள கிட்டத்தட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலப்பகுதியில் உலகம் முழுவதும் 1/3 இஸ்லாமிய ஆளுகைக்கு வருகின்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஆட்சி நபிகள் நாயகத்தின் கையில் இருந்தது. நபிகள் நாயகத்துடைய பெயர் கேட்டால் 1 மாத தொலைவில் இருப்பவர்கள் எல்லாம் நடுங்கி அச்சத்தால் நடுங்கி நின்றார்கள். அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஆட்சி. ஹெர்குலிஸ் மன்னன், கிஸ்ரா மன்னன், ரோமாபுரி மன்னர்கள் எல்லாம் வாழ்ந்த ஒரு காலகட்டத்தில் தான் நபிகள் நாயகத்துடைய ஆட்சி விஸ்தரிக்கப்படுகிறது, ஆளுமை நிலைநாட்டப்படுகிறது. அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்திருந்தால் வசதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம். ஆனாலும் எளிமையை தெரிவு செய்தார்கள். அந்த எளிமையின் விளைவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்கன்னா ரொம்ப அற்புதம். உலகத்தில் எந்த ஒரு தலைவரும், எந்த ஒரு ஆன்மீகவாதியும், எந்த ஒரு அரசியல் தலைவரும் இந்த மாதிரி எளிமையெல்லாம் வாழ முடியாது. காரணம் அவருடைய உள்ளத்தில் உள்ள பணிவு, பெருமை இல்லாத தன்மை, ரொம்ப அந்த அடக்க ஒடுக்கமா வாழ்றன்ற வாழ்க்கை இருக்குதே, அதை நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கலாம். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், குன்து அனாமு பைன யதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ரிஜ்லாய, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னே உறங்கி கிடப்பேன். எனது கால்கள் ஃபி கிப்லதி, கிப்லாவை முன்னோக்கி குறுக்கே இருக்கும். ஃபைதா சஜத ரமஸனி, நபிகள் நாயகம் சுஜூத் செய்வாரேயானால் என்னை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிள்ளுவார்கள். ஃபகபல்து ரிஜ்லைய, உடனடியாக நான் 2 கால்களையும் மடக்கிக் கொள்வேன். ஃபைதா காம பஸதத்துமா, அவர்கள் எழும்புற நேரத்தில் நான் கால் 2ஐயும் விரித்துக் கொள்வேன் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. சுஜூத் செய்யும் போது ஜனாசாவை போன்று நான் குறுக்க படுப்பேன் என்றாங்க.
ஒருத்தர் சுஜூத் செய்யும் போது இன்னொருத்தருக்கு காலை விரிச்சு படுக்க முடியாத அளவுக்கு ஒரு சிறிய அளவிலான ஒரு வீடு, 5க்கு 5 அடி என்ற அளவுக்கு கூட அந்த வீடு சிறுசாக இருந்திருக்கும். கொஞ்சம் கையால மடியால போட்டால் ஒரு 10க்கு 10 என்று சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு வீடு சாதாரண இன்னைக்கு பேமெண்ட்ல வாழ்றவங்களுக்கும் இருக்குதா இல்லையா? பிச்சைக்காரன் கூட ஒரு ஹட்டை அடிச்சு கூடாரத்தை அடிச்சு நல்ல வசதியா வாழ்றானா இல்லையா? வாழ்கிறான். அப்போ ஒரு ஆட்சியில தலைவர், ஒரு ஜனாதிபதி எவ்வளவு எளிமையான வாழ்க்கை வாழ்றாருன்னு பாருங்க. வல் புயூத்து யௌமைதின் லைஸ ஃபீஹா மஸாபி. சந்தேகம் வரலாம் தானே, ஏன் நீங்க காலை ரசூலா சுஜூத் செய்யும் போது மடக்குறீங்கன்னு கேட்டா, எங்கட வீடுகள் அந்த காலத்துல விளக்குகள் இருக்கவில்லை. விளக்குன்னு சொன்னா இந்த மாதிரி பிளாஷ் லைட்டை போட்டு மினுங்கக்கூடிய லைட் எல்லாம் போட்டு கலர் கலரா போட்டு எல்இடி எல்சிடி என்ற அந்த விதத்தில் இருக்கக்கூடிய விளக்குகள் அல்ல. சாதாரண ஒரு எண்ணெயை போட்டு ஒரு திரியை வைத்து பத்த வைக்கக்கூடிய ஒரு சாதாரண விளக்கு கூட நம்முடைய வீட்டில் இல்லை என்று சொல்கின்ற அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் சாதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. வீடுகளை கட்டி அதை அலங்காரம் செய்து பெருமையடித்து திருபவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதரிடம் ஒரு முன்மாதிரி இருக்கிறது. இந்த மாதிரி நாங்க வாழ்றதை விட நாங்க மறுமையை நோக்கி வாழ வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். பல் துஹிப்பூனல் ஆஜிலா, நீங்க இந்த அவசரக்கார உலகத்தை தான் விரும்புகிறீர்கள். வத்ததரூனல் ஆஹிரா, ஆகிரத்தை விட்டு விடுகிறீர்கள். ஆகிரத் தான் சிறந்தது. வல் ஆஹிரத்து கைரு வ அபகா, ஆகிரத் தான் நிலையானது சிறந்தது என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனா பல் துஹ்சிரூனல் ஹயாத்தத் துனியா, இந்த துனியா வாழ்க்கையை தான் தெரிவு செய்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்ற இந்த கட்டளைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் இப்படி ஆகிடக்கூடாது என்பதற்காக வேண்டி மறுமையை தெரிவு செய்து உலகத்தில் தன்னுடைய எல்லா வசதிகளையும் தியாகம் செய்து ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்திருப்பதை நாங்கள் இந்த செய்தியை புகாரில 382வது செய்தியா பார்க்கிறோம். அப்ப இந்த அளவுக்கு இருந்தாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு அந்த 5க்கு 5 அல்லது 10க்கு 10 வச்சுக்கொள்வோமே, அந்த வீட்டுல கதவு இல்லை, வீட்டுக்கு கதவு இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வீட்டு முழுமையாக சுவரால் எழுப்பப்பட்ட வீடான்னு கேட்டா முழுமையாக சுவரால் எழுப்பப்பட்ட வீடும் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று இரவிலே வணங்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய தலையை வெளியிலிருந்து சஹாபாக்கள் காணுவார்கள். அதான் வீடு. வீட்டுடைய நிலைமையை பார்த்தீங்களா? கூரை இருக்கும். வீட்டோட செவர் எப்படி? கூரை வர காட்டிலும் செவரு நீளமா இருக்கணுமா இல்லையா? உயரமா இருக்கணும். ஆனா உயரமா இல்லாத செவரு ரசூலுல்லாஹ் நின்று வணங்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய தோளிலிருந்து தலைப்பகுதி வெளியில் இருப்பவர்களுக்கு விளங்கக்கூடிய நிலையில் தான் அந்த வீடு இருந்தது. எப்படிப்பட்ட வீடு பாருங்க. புகாரில 729வது செய்தி, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி மினல் லைலி ஃபீ உஜ்ரத்திஹி, ரசூலுல்லாஹ் தன்னுடைய அறையில், அதுக்கு ஊடன்னு சொல்ல முடியாது, அது ஒரு அறை தானே, ரூம் தானே, அந்த அறையில் தொழுது கொண்டிருக்கும் பொழுது வ ஜிதாருல் ஹுஜ்ரத்தி கஸீருன், ரசூலுல்லாஹ்வுடைய அறையில் சுவர் மிகவும் சிறியதாக இருந்தது. ஃபரஅன்னாசு ஸஹ்ஸன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கும் நிலையில் அந்த சுவர் குட்டையாக இருந்தது. மக்கள் பார்க்கும் அளவுக்கு தான் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் ஒரு முழுமைப்படுத்தப்படாத சுவர் இருந்தது என்ற செய்தியை பார்க்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நினைச்சும் பார்க்க இயலுமா? உலகத்துல எதுக்கோ ஆசைப்படுகிறான். பொதுவாக ஆன்மீகவாதிகள் உலகத்துல வசதியா வாழ்வதற்கு ஆசைப்படுவார்கள். சாதாரண ஒரு மனிதன் இருக்கும் வசதியை விட ஆன்மீகவாதிகள் கூடுதலான வசதியை எதிர்பார்ப்பாங்க. இன்னைக்கு ஆன்மீக தலைவர்கள் என்று நீங்க யாரையெல்லாம் பார்க்கிறீர்களோ, இஸ்லாத்திலும் சரி பிற மதங்களிலும் சரி, அவர்களுடைய வசதிகளை நீங்கள் பட்டியல் போட்டு பாருங்க. பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க சொல்லுங்க. ஒரு ஆன்மீக தலைவருடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட், வங்கி அறிக்கையை பகிரங்கமாக முகநூல்ல போட இயலுமா? போட இயலாயே. கோடான கோடிக்கணக்கில் காசு வச்சிருக்கிறான். முஸ்லிம் ஆன்மீக தலைவர்களுக்கு தான், முஸ்லிம்கள் ஆன்மீகவாதிகள் என்றும் தங்களை தலைவர்கள் என்றும் சொல்லக்கூடிய ஷேகுமார்கள், நாதாத்துமார்கள், பெரியவர்கள், உலமாக்கள், ஆலிம்கள், முஃப்திகள் என்று சொல்கிறார்களே, இவர்கள் எல்லாம் வசதியோடு தான் வாழ்றாங்க. நீங்க நாங்க நினைக்கிற வசதி இல்ல. எங்களை விழுங்கி ஏப்பமுன்ற அளவுக்கு வசதியா வாழ்றாங்க. ஒவ்வொருத்தருடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்களை எடுத்து பார்த்தா மக்கள் பார்ப்பாங்க, எங்காலடா இவங்களுக்கு இவ்வளவு வசதி. ஒருத்தன் சொந்த தொழில் செஞ்சு வியாபாரத்தில் முன்னேறி இந்த மார்க்க பணியில இருந்து அப்படி வாழ்ந்தா கூட அதை குத்தம் சொல்ல முடியாது. இவங்க பண்ண வியாபாரம் என்னன்னு தெரியல, இவங்க என்னதான் துறையில வந்தாங்கன்னு தெரியல, கட்டம் பாத்தியா தான் ஓதுறாங்க, தாயத்து தட்டு தான் கட்டுறாங்க, ஆனாலும் வசதியா வாழ்றாங்கன்னு சொன்னா இந்த மார்க்கத்தை விட்டு பிழைப்பு நடத்துகிறார்கள் என்று தெரிகிறதா இல்லையா? அதற்கு மாற்றமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் அழகான ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கேட்கப்படுகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட ஒரு உணவை உண்பார்கள், என்ன மாதிரி அவங்க சாப்பிடுவாங்க? மாகான யுஈசுக்கும் யா ஹாலத்து, என் சாட்சியே,
ஆயிஷா நாயிட மகன் அஸ்மார் அலி அல்லா, ஆயிஷா நாயுடைய தங்கச்சி அஸ்மார் அலி அல்லாஹ்வுடைய மகன் கேட்கிறாங்க ஆயிஷா அலி அல்லாஹ்விடம், யா ஹாலத்து, என்ற சாட்சியே, மாக்கான யுகைசுக்கும், அந்த நேரத்தில் நீங்க என்னதான் சாப்பிடுவீங்க, சாப்பாட்டுக்கு என்ன வச்சு கொள்வீங்க என்று கேட்ட நேரத்தில் சொல்றாங்க, அஸ்வதான், நாங்க 2 கருப்புகளை வைத்துக் கொள்வோம். 2 கருப்பு என்றா 2 கருப்பு புள்ளல் இல்ல, அதை சாப்பிடலுமா? 2 கருப்பு என்று சொன்னா கருப்பு நிறத்தில் உள்ள 2 உணவு. தண்ணீரை கருப்பென்றுவார்கள், பேரித்தம்பழத்தை கருப்பென்பார்கள். அத்தமரு வல்மா, பேரித்தம்பழமும் தண்ணீரும். நாங்க பொதுவா சயின்ஸ்ல தண்ணிக்கு கலர் இல்லைன்னு சொல்லுவோம். ஆனா அரபிகளுடைய ஒரு வழக்கத்துல தண்ணி கருப்பு கலர் என்ற ஒரு வழக்கம் இருக்குது. அவங்களுடைய கலாச்சாரம், இலக்கியம் அதுல வரக்கூடிய ஒண்ணு. அப்ப தண்ணியையும் பேரித்தம்பழத்தையும் வைத்துதான் நாங்கள் சாப்பிடுவோம் என்று சொல்வார்கள். அப்ப இந்த அளவுக்கு ரொம்ப சிரமமா நீங்க சாப்பிடுறதா இருந்தா இவ்வளவு ஒரு சிறிய அளவிலான உணவை எப்படி சாப்பிட்டு கொண்டு உங்களோட வாழ்க்கையை கொண்டு போவீங்க என்று கேட்டதுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஜீரானு மினல் அன்சார் கானலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜீரானு மினல் அன்சார், ரசூலுல்லாஹ்வுக்கு சில அன்சாரி தோழர்கள் அண்டை வீட்டார்களாக இருந்தார்கள். அபூ தல்ஹா அவர்கள் இருந்தார்கள் பக்கத்துல, வசதியான சஹாபி தானே, அந்த பைலுஹா தோட்டத்தை அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செய்தாரே, அப்படிப்பட்ட சில அன்சாரி தோழர்கள். உம்மு சலமா அவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு நிறைய உதவி செஞ்சிருக்கிறாங்க. இன்னும் முஆத் இப்னு ஜபல் அவர்கள், ஜாபிர் இப்னு அப்துல்லா அவர்கள், இன்னும் பல பேர் என்ன செய்வாங்க, அவங்க முடியுமான அளவுக்கு அவங்களால முடியுமான ஒத்துழைப்புகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கி கொண்டு இருந்தார்கள். இந்த நிலையில அன்சாரி தோழர்கள் இருந்தார்கள். கானத் லஹும் மனாஹிஜு, மனாஹு அவர்களுக்கு பால் தரக்கூடிய சில ஒட்டகங்கள் இருந்தன. அந்த ஒட்டகங்களால பால்களை கறந்து அதை நபிகள் நாயகத்திற்கு அன்பளிப்பாக கொடுப்பார்கள். அப்படி பால் ஏதாவது வந்தா எடக்கெட பால் குடிச்சுப்படும். இல்லைன்னு சொன்னா அந்த பேரித்தம் பழங்களை வைத்துக் கொண்டுதான் வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டு இருந்தாங்க என்று சொன்னா எப்படிப்பட்ட ஒரு எளிமை என்று பாருங்கள். இந்த பாலை குடிச்சு கொண்டு பேரிச்சம் பழத்தை சாப்பிட்டு கொண்டு தண்ணீரை அருந்தி கொண்டு நம்முடைய வாழ்க்கையை கடத்தி கொண்டு போக இயலுமா? சாதாரண ஒரு வாழ்க்கையாது, அந்த வாழ்க்கையை வாழ முடியாது. இந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை புகாரில 2567வது செய்தியாக நாங்கள் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக ஒரு நபித்தோழர் லகீத் பின் சபுரா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் ரசூலுடைய வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு ரசூலுல்லாஹ் கிட்ட சில கேள்விகள் எல்லாம் கேட்டு மார்க்க தெளிவை பெற்றுக் கொள்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு பணியாளர் ஒரு ஆட்டை அறுப்பதற்காக கத்தியை எடுக்கிறார். அப்ப கேட்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க கத்தியை எடுத்து வந்திருக்கிறீங்க, கத்தி எடுத்து வந்துள்ளீர்களே, அவல்லத்த ஏதாவது ஆடு குட்டி போட்டிருக்குதா அப்படின்னு கேட்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அவர் சொல்கிறார், ஆமா, மாதா பஹ்மதன், என்ன குட்டி போட்டிக்குது, கிடாயா அல்லது வேறொண்டாண்டு கேட்கிறாங்க, குட்டியா பெட்டையாண்டு கேட்கிறாங்க. அவர் சொல்கிறார், இல்ல கிடாய ஒன்று தான் போட்டிருக்குது, இன்னைக்கு வேட்டை தான். அப்ப கிடாய போட்டாச்சு, இங்க குட்டி போட்டா அங்க மேலேந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, 100 ஆடுகளை வச்சு வியாபாரம் ஒன்று பண்ணி கொண்டு இருந்தாங்க வாழ்க்கைக்கு ரொட்டேஷனாக. அதுல ஒன்று குட்டி போட்டா பெருசொன்று என்ன செஞ்சிருவாங்க, அறுத்து போட்டு விருந்து எடுத்துக்கொள்வாங்க அந்த காலத்துல மட்டும். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது மகானஹா சாத்தன் சும்மா அக்பல அலைய, இந்த குட்டிக்கு பதிலாக ஒரு பெரிய ஒரு ஆட்டை நீங்கள் குர்பான் கொடுத்துட்டு நம்ம கிட்ட அவசரமா கொண்டு வந்துருங்க. பசி எந்த நேரமும் வயிறு எம்டியா தான் இருக்கும், கிடைக்கிற நேரத்துல தான் சாப்பிடுவாங்க. சாப்பாட்டுக்காக வாழ்க்கையில் அலையல, நம்மட அலைச்சலே வாழ்க்கையில சாப்பாட்டுக்காக தானே, வயிறை நிரப்புறதுக்காக வேண்டி. வயிறை நிரப்பிட்டா அப்புறம் மேலே இறக்குறதுக்கு கஷ்டப்படுறது, வயிறை நிரப்பி பின்ன தொந்தியை இறக்குறதுக்கு கஷ்டப்படுறது, என்ன ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது, விரும்பின சாப்பாடு சாப்பிட முடியாத ஒரு கடுமையான சோதனைக்கு உள்ளாகுகிறோம். அப்ப இந்த மாதிரி ஒட்டுமொத்த வாழ்க்கையும் சாப்பாட்டுக்காக போற வாழ்க்கையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசியில இருந்த ஒரு ஆடு இன்னைக்கு விருந்தா கிடைச்ச உடனே ரசூலுக்கு சந்தோஷத்துல சொல்றாங்க, உடனே கொண்டு வாங்க. இப்போ பக்கத்துல வந்த சஹாபி லகீத் பின் சபுரா என்ன நினைப்பாரு, அவருக்காக விருந்து கொடுக்க போறாங்கன்னு நினைப்பாரு இல்லையா? சில பேர் அந்த மாதிரி தற்சமயமா நடக்கும். நாங்க வீட்டுல இருந்து திடீரென்று வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாம் ஒரு புடினை செஞ்சு வச்சிருப்போம். திடீரென்று ஒரு விருந்தாளி வருவார், அவருக்கு புடினை கொடுத்தோன்னா அவர் என்ன நமக்காக புடினெல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க போல அப்படின்னு நினைச்சிருவாங்க. உனக்காக எல்லாம் இல்லையா, வீட்டில் இருக்குது, எக்ஸ்ட்ராவா இருக்குது, அதனால தர்றோம் என்று சொல்லி கூட கொடுக்கலாம். அவர் மனசு நோவ கூடாது, புரிஞ்சுக்கொள்ளணும், அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கணும். என்ன மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா, லா தஹ்சபன்ன வலம் யகுல் லா யஹ்சபன்ன, நீங்க நினைக்காதீங்க, அன்னமா தபஹ்னாஹா மின் அஜலிக, உங்களுக்காக வேண்டி இந்த நான் விருந்து கொடுத்த வேண்டி நினைக்காதீங்க, சாப்பிடுங்க நீங்களும் சேர்ந்து, பரவாயில்லை, அதுக்காக உங்களுக்காகத்தான் நாங்கள் ஆடு அறுத்தோம் என்று நினைத்து விடாதீர்கள். லனா கனமும் மிஅத்துன்,
நம்ம கிட்ட 100 ஆடுகள் இருக்கின்றன, லா நுஹிப்பு அன் தஸீத அலைஹா, அந்த 100 தாண்டாம இருக்கிறத நாங்க விரும்புறோம். ரசூலோட டெக்னிக் அது. 100 தாண்டாம இருக்கிறத நாங்க விரும்புறோம். ஃபைதா வல்லதர் ராஇ பஹ்மதன் அமர்னா ஃபதபஹ மகானஹா சாத்தன். அது எப்ப குட்டி போடுதோ அந்த நேரத்தில் நம்முடைய இடையர் என்ன பண்ணுவார், அவர் உடனடியாக ஒரு சிறு பெரிய ஆட்டொண்டை அறுத்து அவர் பலியிடுவார். இந்த வேலைக்காகத்தான் நாங்கள் ஒரு ஆலயம் வச்சிருக்கிறோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. இது புகாரில, இது அஹ்மதுல 17846வது செய்தியாக பார்க்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹ் இந்த அளவுக்கு சாப்பாட்டுக்கு ஒரு விதமான ஒரு சிஸ்டத்தை வச்சு கிடைக்கும் போது சாப்பிடுறது. அதிகமான அளவுல அவருக்கு உணவு கிடைக்காது. இருந்து ரெண்டு ஒரு கிடா விழுந்துச்சுன்னு சொன்னா, ஒரு ஆட்டுக்குட்டி பிறந்துச்சுன்னு சொன்னா, ஒரு ஆட்டிறைச்சி சாப்பாடு அல்லது பால் அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரித்தம்பலம் தண்ணியோட தான் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. ஒரு முறை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறாங்க ஒரு சபையில. கத்தாதா அவர்கள், அவர் ஒரு தாபி ஒருவர். புகாரில நிறைய ஹதீஸ்கள் இந்த கத்தாதா என்பவர் அறிவிப்பார். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு பல நபித்தோழர்களிடம் கேட்டு அவருக்கு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஃபமா ஆலமுன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஆ ரகைஃபன் முரக்ககன் ஹத்தா லஹிக பில்லாஹ். நீங்க இருக்கிறீங்களா, சாப்பாடு ஏதாவது வேணும்னா சாப்பிடுங்க, பிரச்சனை இல்லை. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹீஃபன் முரக்ககன், மிருதுவான ரொட்டியை தன்னுடைய வாழ்க்கையில் பார்த்ததில்லை. சாஃப்டான ரொட்டி இருக்குது, அதை கண்டதில்லை. நமக்கு எப்படியெல்லாம் ரொட்டி கிடைக்கும்? நான் ரொட்டி வேணுமா, நேன் ரொட்டி வேணுமா, பானி பூரி வேணுமா, பூரி ரொட்டி வேணுமா, ஆட்டாமா ரொட்டி வேணுமா, கோதம்மா ரொட்டி வேணுமா, பரோட்டா வேணுமா, முட்டை ரொட்டி வேணுமா, என்ன மாதிரி வெரைட்டியா கொடுக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிருதுவான ரொட்டி என்று சொன்னா தோல் நீக்கப்பட்ட கோதுமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உணவாக ஒருபோதும் கிடைத்ததில்லை. தோலுடன் தான் கோதுமை கிடைத்திருக்கிறது. நமக்கு கோதுமையில வெரைட்டியா கிடைக்குது. எப்படி ரசூலுடைய அனஸ் சொல்றாங்க, ரசூல் அதெல்லாம் பார்த்ததே இல்லை, பரவாயில்ல நீங்களாம் சாப்பிடுங்க. இன்னொன்று சொல்றாங்க, வலா ரஆ சாத்தன் சமீதன் பி ஐனைஹி கத்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கண்களால் பொரித்த ஒரு ஆட்டை ஒருபோதும் கண்டதில்லை. பொரிச்ச ஆடு திண்டில்ல. இது புகாரில 6457வது செய்தி. கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க, நாங்க வாழ்ற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கைன்னு. நம்மட வாழ்க்கையில வசதி இல்லைன்னு நாங்க ரொம்ப புலம்பிக் கொண்டு இருக்கிறோம். நமக்கு அல்லாஹ் பரக்கத்தை தர இல்லைன்னு நிறைய பேர் புலம்புறாங்க. அல்லாஹ்வோட சண்டை போடுறாங்க. அல்லாஹ் கிட்டே துவா கேட்கும், இறைவனை இப்படி வச்சிருக்கிறாய், இப்படி எல்லாம் கேட்கிறாங்க. இந்த வாழ்க்கையை பாருங்களே, ரஹ்மத்துல்லில் ஆலமீன், அகிலத்தாருக்கு அருட்கொடை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வுடைய நண்பன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், காத்தமுன் நபியின், நபிமார்களுடைய முத்திரை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அண்ணலாருடைய நிலை என்ன? பொரிச்ச ஆட்டை பார்த்தது இல்லை. அப்ப எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அவங்க வாழ்ந்திருக்கிறாங்கன்றத இதிலிருந்து நாங்க விளங்கிக் கொள்றோம். இன்னும் சொல்கிறார்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், மா அலிம்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகல அலா சுக்ருஜத்தின் கத்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருபோதும் உணவை ஒரு தட்டில் வைத்து சாப்பிட்டதை நான் பார்த்ததில்லை. உணவுக்கு தட்டு இல்லை, ஒரு கிண்ணம் இல்லை, ஒரு கோப்பை இல்லை. வீட்டில் தோல் பையில இருந்து அப்படியே குடிச்சு கொள்றது, தோல் பையை சரிச்சு கொண்டு அதுல இருந்து தண்ணியை எடுத்து வலது கையால் எடுத்து குடிச்சு கொள்றது, இதான் நிலைமை. சாப்பாடை தட்டுல வச்சு சாப்பிடுறதுக்கு ஒரு தட்டு இல்லை நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையில. சொல்றாங்க, வலா ஹுபிஸலஹு முரக்ககுன் கத்து. ஒருபோதும் மிருதுவான ரொட்டியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக ஒருபோதும் தயாரிக்கப்பட்டதில்லை. வலா அகல அலா ஹிவானின் கத்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் உணவு மேஜைகளில் அமர்ந்து உண்டதில்லை. மேசை இல்ல, டைனிங் டேபிள். நம்ம டைனிங் டேபிள்ல பூல் டேபிளே அடிக்கலாம் இல்லையா? உருண்டு பரண்டு கொண்டு இருக்கலாமா இல்லையா? சில பேர் உருள்றாங்க. வீட்டில் வேற வேலை இல்லாட்டி மேசைக்கு மேலே ஏறி உருள்வானுவலா இல்லையா? அவ்வளோ பிரம்மாண்டமான மேசைகள் வச்சிருப்பாங்க. கான்ஃபரன்ஸ் ஹால்ல மாதிரி பெரிய பெரிய மெகா சைஸ் மேசெல்லாம் போட்டு வச்சிருப்பான். டின்னர் டேபிள், டைனிங் டேபிள் அதுக்கு பேரு. அதுல கண்ணாடி என்ன ஏழாம, சில பேருக்கு கண்ணாடி மட்டும் போதாதுண்டு ரோட்ல கிடக்கிற கல் எல்லாத்தையும் கொண்டாந்து பிரிச்சு வச்சுப்பான். விற்கிறதுக்கோ தெரியாது. கல் வச்சிருப்பானா இல்லையா? கலர் கலரா கல் வச்சு, மாணிக்க கல்லா இருந்தா பரவாயில்லை. இந்த மாதிரி நிலையெல்லாம் பார்க்கிறோமே. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உணவு தட்டை பார்த்தது இல்லையே, ஒரு மேசையை பார்த்தது இல்லையே.
ஃபஅலாம கானு யஅகுலூன். அப்ப எதுல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து உண்டு வந்தார்கள் கேட்கப்படுகிறது. அல சுஃபரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவு விரிப்பொண்டை வைத்திருப்பார்கள். சுப்ராவை கொண்டு வாண்டுவான். சுப்ரா சப்புரா இல்ல, சுஃப்ரா. ஒரு சுஃப்ராவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடுவார்கள். உணவு விரிப்பு என்று சொன்னா அந்த உணவு விரிப்பில் தான் ரொட்டியை வைப்பாங்க. நமக்கு உணவு விரிப்பு, அதுக்கு மேல ஒரு சஹனு, அதுக்கு மேல ஒரு என்னது லஞ்ச் சீட்டு, அதுக்கு மேல சாப்பாடு, அதுக்கு மேல சில்வர்ல ஒரு ஒரு வச்சிருப்பா ஒரு பேப்பரை. அந்த பேப்பரை லைட்டா கிழிக்கும் போது தான் கம 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 கமண்டு வாசம் வரும். அப்பதான் பிரியாணி டேஸ்ட் வரும், நாக்கு ஊறும். அப்படி இல்லாட்டி சில பேருக்கு சாப்பிட இயலாது. இந்த மாதிரி எல்லாம் பார்க்கிறோமே. என்ன வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? சொர்க்கத்து வாழ்க்கையா? அப்ப சொர்க்கம் எங்களுக்கு இல்லையோ? நாங்க எங்கேயோ போறோமோ, திசை திரும்புறோமோ, எங்களோட பாதை மாறி செல்கிறதோ? சிந்தித்து பாருங்கள். இது புகாரில 5386வது செய்தியாக பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி படுத்தாங்க? படுக்கிறதுக்கு என்ன நிலைமை? இவ்வளவுக்கும் யாரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஆட்சி அதிகாரம் படைத்த சர்வ வல்லமை மிக்க அதிகாரம் உள்ள, மக்களை அடக்கி ஆளக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு மகா அரசன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஒரு வார்த்தை சொன்னால் அப்படியே உருகிருவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள், நபி தோழர்கள். அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு சக்தி மிக்க ஒரு ஆட்சி. அந்த ஆட்சியில தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு எளிமையா இருக்கிறாங்க. அதான் விசேஷம். இப்ப கூட இந்த நவீன காலத்துல கூட எளிமை எளிமை என்று பேசுறவங்க எல்லாமே எப்படி வாழ்றாங்க? எத்தனை லட்சம் ரூபாய் ஷூ அணிகிறாங்க, ஜனாதிபதிகளா இருக்கிறாங்க. எளிமை என்றுவான், ஷூவை பார்த்தா பல லட்சங்கள் என்றான். இந்த நீ வாழு தப்பு கிடையாது, வசதி இருந்தா செஞ்சுக்கோ. ஆனா இந்த உலகத்திலே காணாத ஒரு எளிமையை தற்போது நாங்கள் பார்த்து இந்த மாதிரி ரீல் விடக்கூடாது, இந்த மாதிரி டயலாக் விடக்கூடாது. உலகத்தில் யாரும் காணாத எளிமையை இந்த உலகத்துக்கு காட்டி தந்தவர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய இடத்துல யாரையும் கொண்டு வந்து வைக்க முடியாது. அப்ப இந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எளிமையா இருக்காங்க. எப்படி ரசூலுல்லாஹ்வுடைய படுக்கை விரிப்பு இருந்துச்சுன்னு சொன்னா, கான லஹு ஹஸீருன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விரிப்பு இருந்தது. யப்சுத்துஹு பின்னஹார், ரசூல் அந்த விரிப்பை பகல் நேரத்திலே தரையில் போட்டுக் கொள்வார்கள். மணல்ல படுக்க முடியாது தானே, டைல்ஸ் கிடையாது, டெராசோ கிடையாது, வேற வேற ஐட்டங்கள் கிடையாது. இன்னைக்கு டைல்ஸும் இல்லை, டெராசோ இல்லை, என்னத்தையோ கொண்டாந்து ஒட்டுறான் நிலத்துல, விதவிதமா போடுறான். அப்ப அந்த மாதிரி டிசைனா எதுவும் இருக்கல, தரதான் மணல் தான். அதுல ஒரு விரிப்பை போட்டுக் கொள்வார்கள் பகல் நேரத்துல. வயஹ்திஜுருஹு பில்லைலி, ராவு நேரத்துல என்ன பண்ணுவாங்க? இரவு நேரத்துல அந்த விரிப்பையே கதவாக பயன்படுத்திக் கொள்வார்கள். அப்ப வீட்டுக்கு கதவு இல்லை, கதவில்லாத வீடு. நம்மட வீடுகள்ல எப்படி கதவு, எப்படி லொக் போடுவான்? கம்ப்யூட்டர் சிஸ்டம்ல எல்லாம் இப்ப லொக் பண்ணி வைக்கிறான் கதவை. கம்ப்யூட்டர் சிஸ்டம்ல கோடெல்லாம் போட்டு கண்ணுல போயிட்டு அந்த கண்ணை வச்சாதான் டோர் ஓபன் ஆகும். அப்படி வாழ்றாங்க. அங்க உள்ளவங்க இல்லைங்க, நான் சொல்றேன். இந்த கொழும்பில், இந்த பேருவலையில், இந்த அக்குரணையில், இந்த காத்தாங்குடியில், இன்னென்ன மாதிரி முஸ்லிம்கள் செறிந்து வாழக்கூடிய வசதி படைத்த ஊர்களில் வாழ்கிறார்கள். ஜக்காத் கடமையை கொடுத்து வாழ்ந்தா தப்பு கிடையாது. மீண்டும் மீண்டும் பதிவு செய்து கொள்கிறேன். பணக்காரனுக்கு ஏசி கொண்டு இருக்கிறார் என்று சொல்லக்கூடாது. இப்படி வாழ்றோமே, நம்மட தலைவர் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி? வீட்டுக்கு வாசல், வாசலுக்கு கதவு இல்லை. இந்த மாதிரி ஒரு நிலையில ரசூலா இருந்தாங்க. ஃபஸாப இலைஹி நாசுன், ரசூல் அந்த கதவை போட்டாலும் மக்களுக்கு ரசூலாவை விளங்கும், மேல விளங்கும். ரெண்டாவது குட்டையாக இருந்தது, விளங்கும். அப்புறம் சாபாக்கள் என்ன சொல்லுவாங்க? ஃபஸல்லவ் வராஹு, ரசூலா வீட்டுல தனியா திறந்து கொண்டு இருக்கும் போது ரசூலா விரிப்பால கதவை போட்டு அடைச்சி வைப்பாங்களா? ரசூலா நின்று வணங்குற நேரம் தலை விளங்குமா? சாபாக்கள் பின்னாடி இருந்து நாங்க என்ன செய்வோம்? ரசூலோட பின்னாடி இருந்து ஜமாத்து தொழுகை நடத்துவோம். நம்ம ஆக்களுக்கு பெயிண்ட் அடிச்சு, ஸ்டிக்கரை ஒட்டி, கலர் கலரா வச்சு, பிளாஷ போட்டு, சஹர் சாப்பாடும் கொடுத்து மக்களை சேர்க்க வேண்டியது. பள்ளி வாசல் ஒன்று வந்தா சுன்னா என்று சொன்னால், நபி வழி என்று சொன்னா, ஒரு பள்ளியை தேடி வந்து தொழுற பழக்கம் எத்தனை பேருக்கு இருக்குது? எத்தனை பேர் தேடி வந்து தொழுறோம்? சாப்பாடு சஹர் மேட்டர் இல்ல, அது வேணும்னா கட் பண்ணி கொள்வோம். சாப்பாடுக்காக வரவங்க இல்லை நம்ம மக்கள். சாப்பாடு எல்லாம் நல்லா தான் சாப்பிடுறாங்க. நான் கேட்கிறேன், என்ன தியாகம்? ஒரு நபி வழியில் ஒரு பள்ளி வாசல், ஜும்மாக்கு இடம் இல்லை. சில பேர் கேட்பாங்க, ரெண்டாவது முதல் மாடி எடுக்கிறது இல்லையா, வாடகைக்கு எடுக்கிறது இல்லையா, இப்படியா இருக்கிறது அப்படியா இருக்கிறது. அடுத்த வக்துக்கு 2 சஃப்பு நிறைக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. ரமலான்ல வருவாங்க, அதுவும் நம்ம ஆக்களுக்கு பாருங்களேன்,
சரியா ஒற்றைப்படையான நாட்களை பார்த்து நிறைய பேர். அதுலேயும் பாருங்க 27 இடம் இருக்குமான்னு பாருங்க. இன்ஷா அல்லாஹ் 27 ஏகத்துவ சமூகத்துக்கு சொல்றேன். இன்னும் 2 நாள் கழிச்சு அதுக்காக வராமல் வளமையா வாரவங்க வந்துருங்க, வராமல் இருந்துடாதீங்க. வளமையா வாரவங்க வாங்க, இடம் இருக்குமான்னு பாருங்களேன். நம்ம ஆட்கள் எப்படி யோசிக்கிறாங்கன்னு பாருங்க. எல்லாம் சொகுசு, சில சில விசேடங்கள், சில சில சடங்குகள் என்று இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கை ஓடக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய விருப்பு பகலுக்கு விரிப்பாக பெட்ஷீட்டாக இருக்கும், இரவுக்கு அதுதான் டோராக இருக்கும் என்பதை நாங்கள் ஹதீஸ்ல பார்க்கிறோம். இது புகாரில 730வது செய்தி. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு கான ஃபிராசு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் அதமின், பேரிச்சம் நாரினால் நிரப்பப்பட்ட, மரத்துல நார் இருக்குமே அந்த நாரை எடுத்து நிரப்பி அதை ஒரு புடவையில சுத்தி வச்சு அதுதான் தலையான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிரப்பப்பட்ட பதனிடப்பட்ட தோலை இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விரிப்பாக இருந்தது. பேரித்த மரத்தின நாரால் பதனிடப்பட்ட நிலையில் உள்ள ஒரு தோல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரிப்பு, அதுதான் ரசூலா கதவாகவும் பயன்படுத்தினாங்க. இந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எளிமையா வாழ்ந்தாங்கண்டா வசதியா வாழ வாய்ப்பு இல்லாமல் அல்ல. வசதியா வாழ முடியாதவர்கள் இந்த மாதிரி வசதியா வாழ்றவங்களை பார்த்து பொறாமையோட பொறாமத்தானே என்று பேசுகிறார்கள் என்று நினைத்து விடக்கூடாது. இது பொறாமை அல்ல, இது எளிமை. அல்லாஹ்வின் தூதர் நமக்கு காட்டி தந்த முன்மாதிரி. இதை நாங்கள் புகாரில 6456வது செய்தியா பார்க்கிறோம். இப்படி ரசூல்லா அந்த பேரித்த மரங்களுடைய நாரினால் அமைக்கப்பட்ட அந்த பாயில் படுக்கும் பொழுது என்ன செய்யும், அந்த நாரெல்லாம் உடம்புல ரசூலோட முதுகுல அடையாளம் இடுது. அந்த அந்த பேரித்த மரத்தினுடைய நாரின் அடையாளங்கள் நபிகள் நாயகத்தினுடைய முதுகில் தெரிகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் அடிக்கடி சந்திக்க வருவாங்க. ஒரு முறை வந்து பார்க்குற நேரத்தில், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இந்த மாதிரி நீங்க இருக்கிறீங்களே, இப்படிப்பட்ட நிலையில நீங்க எப்படி இருக்கலாம்? யா ரசூலல்லாஹ் லவி தஹதுனா லக வித்தான், நாங்க உங்களுக்கு நல்ல கம்பளியால ஒரு விரிப்பை நாங்கள் ஏற்படுத்தி தரட்டுமா என்று கேட்கிறார்கள். ரசூலா சொல்றாங்க, மாலி வலித் துனியா, எனக்கும் இந்த துனியாக்கும் என்னப்பா இருக்குது? நீங்க வந்து விரிப்பு செஞ்சு தந்தா நான் நல்ல ஹாயா தூங்கினா, சில பேர் கட்டில எப்படி வச்சிருக்கிறான்னா மடங்கும் கட்டில் ரெண்டா, நல்லா தூங்கணும் ஹாயா தூங்கணும் என்று அந்த கட்டில போயிட்டு ஜம்ப் பண்ணினா அப்படி ஃபேனை தொட்டுட்டு வரையலும், அப்படி ஸ்ப்ரிங் எல்லாம் போட்டு டபுள் மெட்ரஸ் போட்டு நல்லா அமைச்சு வச்சிருப்பாங்க கட்டில்கள் அறைகள் எல்லாம். அப்படியெல்லாம் வசதியா வாழ்றவங்க இதை நினைச்சு கொண்டு வாழுங்க. அந்த மாதிரி வசதியில வாழும்போது தான் பெருமை வரும். என்ன வாழ்க்கை எப்படி சொகுசு, உந்த நிந்த கிணவாண்டு அட்வர்டைஸ்மெண்ட் போடுவா, செப்ப நிந்தண்டு போடுவா, செப்ப நிந்த கோணது. உங்களோட உள்ளத்தால் பெருமைப்பட்டு விடக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வை புகழ்ந்து இந்த நிஅமத்துகளை அனுபவிக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனக்கும் இந்த துனியாவுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? மா அன ஃபித் துன்யா இல்லா கராகிபின் இஸ்தல்லல்ல, எனக்கும் இந்த துனியாவுக்கும் இருக்கிற தொடர்பு என்னவென்றால், ஒரு வழிப்போக்கன் நிழல் பெறுவதற்காக, ஓய்வு பெறுவதற்காக தஹ்த சஜரத்தின் ஒரு மரத்துக்கு கீழே ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கிறான், அவ்வளவுதான். சும்மராஹ வ தரகஹா, பிறகு அவன் என்ன செய்வான், அவன் ஓய்வெடுத்த பிறகு அதை விட்டு விட்டு சென்று விடுவான். இவ்வளவுதான் தொடர்பு. இது அற்பமான உலகம், தற்காலிக உலகம். இதுல என்ன நிரந்தர வசதிகளை அனுபவிப்பது, சாதாரணமா வாழ்ந்துட்டு போவோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை திருமீதியில 2377வது செய்தியா பார்க்கிறோம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு படுக்கிற நேரத்தில் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழுறாங்க, பார்த்து கண்ணீர் வடிக்கிறாங்க ரசூலுல்லாஹ்வுடைய இந்த நிலைமையை பார்த்து. ஏன்னா இல்லாம இருக்கிற ஒருத்தர் இல்லையே, வசதியா ஏற்கனவே வாழ்ந்தவர் தானுங்க. இப்போ ஒரு ஏழையா இருந்து ஒருத்தர் பணக்காரன் ஆவினு வைங்க, அவர் திரும்ப ஏழையாவினா அவருக்கு கஷ்டமா இருக்குமா? அவருக்கு ஆல்ரெடி பிளேன்டி அடிச்சு பேமெண்ட்ல படுத்த வரலாறு இருக்குது, அது மனசுல இருக்கும், அது கஷ்டமா இருக்காது. நல்ல வசதியா வாழ்ந்த ஒருத்தர் திடீரென்று ஏழையாவினார் வைங்க, அவரை பார்க்கும்போது எங்களுக்கே பரிதாபமா இருக்கு. அவர் அந்த பிளேன்டிய பேமெண்ட்ல உட்கார்ந்து குடிக்கும் போது, ஆஜி ஆட்ட நிலைமையை பாருடா, இப்படி இருந்துட்டாரே, இப்படி ஆயிட்டே, நமக்கே ஒரு மாதிரியா இருக்கும். இப்ப ஏழையா இருந்து பணக்காரனாகுவது ஒரு புறம், ஒரு நிலை. பணக்காரனாக இருந்து வசதியாக இருந்து ஒருவர் ஏழையானால் அதை தாங்கிக் கொள்ள முடியாத அன்பிற்குரியவர்களே.
அதனால தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அழுறாங்க. ஏன் உங்களுக்கு இந்த நிலை? நீங்க தெளிவு நீங்க சொன்னா நான் உங்களுக்கு ஒரு வசதியை ஏற்படுத்தி இருப்போமே. யா ரசூலல்லாஹ், இன்ன கிஸ்ரா வ கைசர், கிஸ்ரா கைசர் மன்னர்கள் ஃபீமா ஹுமா எப்படி வாழ்றாங்க, எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கிறாங்க. வ அன்த ரசூலல்லாஹ், நீங்க அல்லாஹ்வின் தூதர். வ அன்த ரசூலுல்லாஹ், நீங்க அல்லாஹ்வின் தூதர், நீங்க எப்படி இருக்கலாமா என்று கேட்ட நேரத்தில் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அமா தர்லா அன் தகூன லஹுமுத் துன்யா, உமரே அவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கை இருப்பதும் வலனல் ஆகிரா, நமக்கு மறுமையும் இருப்பது உங்களுக்கு திருப்தி அளிக்கவில்லையா? அவங்க இந்த உலகத்துல வாழ்ந்து போட்டுமே, நாங்கள் மறுமைக்காக வாழ்கிறோம், நாங்கள் மறுமைக்காக வாழ்ந்து இருப்போமே என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை நாங்கள் புகாரில 4913வது செய்தியா பார்க்கிறோம். இந்த மாதிரி ஒரு எளிமை, வீட்டில் அப்படி எளிமை, சாப்பாட்டில் அப்படி எளிமை, படுக்கை இல்லை அதுல எளிமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்த ஆடையிலும் எளிமை. முத காலத்தில் இருந்த அரசன்மார்கள் எல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க? இப்போ மியூசியம் வச்சிருக்கிறானா இல்லையா? மியூசியத்துக்கு போயிட்டு அந்த கொழும்புல இருக்கிற மியூசியத்துக்கு போயிட்டு என்ன பார்க்கறது? அந்த தடவை எலுமெண்டா வாழை தான் உருவ பார்ப்பாங்க. எதையாவது ஆன்டிக் ஐட்டம் உண்டா கல் பண்றதுக்கு வழி இருக்குதான்னு யோசிப்பான், பிளானை கீத்துவான். இருக்குதே அரசண்ட சிம்மாசனம் இருக்குதே, வாள் இருக்குதே, தங்கத்தால புட்டுவம் இருக்குதே, எப்படி எஸ்கேப் பண்ணலாம்னு பிளானை போடுவாங்க. இது எதுக்கு வச்சிருக்கு தெரியுமா? அந்த காலத்துல நம்மள ஆட்சி செஞ்சவங்க எல்லாம் எப்படியெல்லாம் வசதி அனுபவிச்சிருக்கிறாங்கன்னு பாருங்கடான்னு வச்சிருக்கிறாங்க. பாருங்கடா உங்களை எல்லாத்தையும் அடிமைப்படுத்தி எப்படியெல்லாம் வசதியா வாழ்ந்தாங்கன்னு பாருங்கன்றான். அப்படிப்பட்ட வாழ்க்கை. தங்கத்தால புட்டுவம் வைப்பான எவனாவது? இந்த காலத்துல உச்சகட்ட வசதி உள்ளவர் சில கிறுக்கன்கள் இருக்கிறாங்க, அது வேற விஷயம். டொய்லெட்டால கொமாடெல்லாம் செய்யறாங்க, தங்கத்தால டொய்லெட் கொமாடெல்லாம் செய்யறாங்க, இருக்கத்தான் செய்யறாங்க. ஆனா அந்த காலத்துல எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா, இந்த விதிவிலக்கு அங்க எல்லா அரசன்மார்களும் இப்படிதான். இலங்கையில இந்த ருகுனு பீட்டி மாயாண்டு 3ஆக இலங்கையை பிரிச்சு ஆண்டாங்க. அப்படி ஆண்ட சிற்றரசர்கள் நின்று எல்லோரும் வசதியா தான் வாழ்ந்திருக்கிறாங்க, ஒருத்தனை விடாம. இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் கூட, ரசூலோட காலத்துக்கு பின்னாடி வந்தவர்கள் கூட, ஷாஜான் மும்தாஜுக்கு தாஜ்மஹாலை கட்டி விட்டான். எதுக்கு? அவன் லவ் பைத்தியத்துக்கு. அவனுக்கு லவ்வுக்கு இருக்கு பிடிச்சி ஒரு தாஜ்மஹாலை கட்டி விட்டான். அதுதான் காதலின் சின்னம் என்றான். மற்றவன் எல்லாம் காதல் பண்றவன் எல்லாம் என்ன சொல்றான்னா, எனக்கு உனக்கு தாஜ்மஹால் கட்டுறதுக்கு வசதி இல்லை, அட கட்டினவனே வீணா போன காரியத்தை செஞ்சிருக்கிறான்னு திட்டி கொண்டு இருக்கிறோம். இவனுக்கு கட்ட வசதி இல்லைன்னு கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறான். என்ன அர்த்தம்? தாஜ்மஹாலோடு கட்டுற அளவுக்கு அந்த அளவுக்கு வசதியா இருந்திருக்கிறாங்க நம்ம முஸ்லிம் ஆட்சியாளர்கள், முகலாயர்கள் வாழ்ந்து இருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி நிலைமையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்திருக்காங்கன்னு பாருங்க. எவ்வளவு ஒரு எளிமை. ரசூலுல்லாஹ்வுடைய ஆடை என்ன தெரியுமா? அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மேலாடையை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிம்மா யுஸ்னஉ பில் யமனி, யமனில் தயாரிக்கப்பட்ட, யமன் நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு வேட்டியை காட்டி, வகிசான் ஒரு மேலாடையை காட்டி, மின் ஹாதி இல்லதி யதுஊனஹல் முலப்பதத், முலப்பதா என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில் நீங்கள் சொல்கிறீர்களே, முலப்பதாவில் தயாரிக்கப்பட்ட ஆடை என்று சொல்கிறீர்களே, மேலாடையாகவும் வைத்திருந்தார்கள் என்று ரசூலுல்லாஹ்வுடைய டிரெஸ்ஸுக்கு 2 புடவை துண்டை காட்டுறாங்க, போர்வையை காட்டுறாங்க. உங்களுடைய நாங்கெல்லாம் சாதாரண மக்கள் தானே, நடுத்தரமானவர்கள் தானே, அல்லது ஏழை மக்கள் தானே. நம்மட பீரோல எத்தனை ஷர்ட் இருக்கும்? ஒவ்வொரு நாளும் வீடியோக்கு வரணும்ன்றதுக்காகவே ஷர்ட் வாங்க வேண்டியிருக்குது. ஏனென்றே பழைய பயான் என்று நினைச்சு ஸ்கிப் பண்ணி போறாங்க. ஒரே ஷர்ட்ல 10 பயான் அடிச்சோன்னே பழைய பயான் பண்றாங்க போல என்று ஸ்கிப் பண்றாங்க. நாங்க என்ன பண்ண வேண்டி இருக்குது? பல்கா ஹோல்சேலா ஒரு 12 அள்ள முடியும், ஒரு 100 ரூபா வீதம் சரி அள்ள முடிஞ்சு அள்ளிட்டு வர வேண்டிய ஒரு நிலையில நாம கிடக்குறோம். நம்முடைய வீடுகளில் எத்தனை ஷர்ட் இருக்கும்? உங்களுக்கு எத்தனை டிஷர்ட் இருக்கும்? உங்களுக்கு எத்தனை கோட் ஷூட் இருக்கும்? எத்தனை ஷூ இருக்கும்? கணக்கு போட்டு பார்ப்போமா? எண்ணில அடங்குமா? அவ்வளவு வசதியா நாங்க வாழ்றோம். நாங்க ரொம்ப வசதியானவர்கள்.
நாங்கெல்லாம் ஏழைகள் யாரும் சொல்லக்கூடாதுங்க. உங்களுக்கு எல்லாம் நிறைய ட்ரெஸ் இருக்குது, விதவிதமா உடுப்பீங்க. குளிர்காலத்துக்கு ஒரு ட்ரெஸ், சூட்டு காலத்துக்கு ஒரு ட்ரெஸ், விளையாட போனா இண்டோர் ஸ்டேடியம்ல ஒரு மெச்ச புக் பண்ண அதுக்கு ஒரு ட்ரெஸ், பீச்சுக்கு போன ஒரு ட்ரெஸ், லெசவேர்டுக்கு போன அதுக்கு ஒரு ட்ரெஸ், எதா இருந்தாலும் என்னத்துக்குன்னு சொல்லி கட்டா கல்சனை வச்சிருப்பான் எல்லாரும். ஒரு பிஜாமாவை ஜம்பரை வச்சிருப்பான், பஞ்சரண்டு வச்சு ஜம்பரை வச்சிருப்பான். எல்லாம் வச்சிருக்கிறோமா இல்லையா? விதவிதமா வச்சிருக்கிறோமா இல்லையா? நைட்டு ட்ரெஸ், பிஜாமா உடுப்பு தெரியுமா? நைட்டு ட்ரெஸ் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கன்றாவியா தான் இருக்கும் அது, ஆனால் ரொம்ப சாஃப்டா இருக்கும். எல்லாம் வச்சிருக்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய ஆடை 2 ஆடை தான், மேலாடை கீழாடை. அதை யாருக்காவது இரவலுக்கு கொடுக்கலுமா? இவ்வளவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில எளிமைய, ஒரு ஆட்சி அதிகாரம் உள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரல நீட்டினா போதும், தலைன்ற ஒரு வார்த்தை சொன்னா போதும், தலையை கொண்டு வந்து வச்சிருவாங்க. அப்படி பவர். நீங்க நாங்க நினைக்கிற பவர் இல்ல. சிந்திச்சு பார்க்கணும். அந்த காலத்துல 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக வாழ்ந்த ஒரு அரசர், அவருடைய பேரை கேட்டாலும் நடுங்கிற நேரத்தில் இப்படி சாஃப்டா வாழ்ந்திருக்கிறாரு பாருங்க, எப்படி எளிமையா வாழ்ந்திருக்கிறாரு. இதுல எங்களுக்கு முன்மாதிரி இருக்குது. நாங்க படிப்பினை பெறுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நிலையில இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில இப்படி எளிமை. சரி, மரியாதையில ரசூலுல்லாஹ் கிட்ட மரியாதை கொடுக்கணும் என்று எதிர்பார்ப்பாங்களா? இப்ப மௌலைமார்கள் இருக்கிறாங்க, உலமாக்கள். உலமாக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க? மார்க்கத்தை சொல்லி கொடுக்க வந்தவங்க தான் உலமாக்கள். உலமாக்கள் மார்க்கத்தை சொல்லி கொடுக்க வந்தவங்க. மார்க்கத்தை சொல்லி கொடுக்க வந்தவங்க எவ்வளவு கவனமா இருக்கணும். அப்படி இப்படி கொஞ்சம் டாம் டூம் ஆவத்தான் செய்யும், அது வேற விஷயம். எல்லாம் மனிதர்கள் தானே. ஆனா பொதுவாக நல்லா இருக்கணுமா இல்லையா? கவனமா இருக்கணுமா இல்லையா? உலமாக்கள் மௌலைமார்கள் என்று இருக்கக்கூடியவங்க தான் கூடையா மரியாதை எதிர்பார்ப்பாங்க. பாருங்க, ஒரு மௌலவி போறாரு, சரியா வெள்ளையும் சொல்லையுமா தான் போவாரு. அயன் ஒட்டையாம ஷர்ட்டை உடுத்தி சரியா இந்த ஷர்ட்ல இந்த பகுதி இருக்குது, சரியா லைன் அப்படி நேரா வச்சிருப்பாங்க. அயன் எல்லாம் ஒட்டையாது. பார்த்தா எங்களுக்கே வருங்க, இவர் பயன்படுத்துவது சர்ஃப் எக்ஸெல்லாம் ரின்சோவான்னு கேட்கறதுக்கு அந்த அளவுக்கு இருக்கும். பேசும் போகும்போது அவங்களுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? அஸ்ஸலாமு அலைக்கும் ஷேக், ஹஸ்ரத்து, மௌலானா எப்படி இருக்கிறீங்க நாங்கள் தான் கேட்கணும். அவர் கேட்பாரா எப்பயாவது? யாரையாவது காணும்போது நசார் எப்படி இருக்கிறீங்க, குத்துபுடின் எப்படி இருக்கிறீங்க, காமில் எப்படி இருக்கீங்க, ஜரூக் எப்படி இருக்கிறீங்க, இப்படி கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அவங்க கிட்ட நாங்கள் கேட்கணும், ஷேக் நல்லா இருக்கும், ஷேக் எப்படி இருக்கு, எப்படி கேட்கணும்? அதை இப்படி இப்படி நடுங்கி நடுங்கி இப்படிதான் கேட்கணும். உலமாக்களாக இருப்பவர்களே எப்படி இருக்கிறாங்கடா? சாதாரண ஒரு அரசியல் தலைவர் அவர் வரும்போது இப்படி வருவார், இப்படிதான் பார்ப்பார். பார்க்கும்போது இப்படி ரொபோமாய் தான் சுத்துவான். மகே ஜனதா ஏண்ட மக்கள், அவன் பேசும்போது இப்படி ஒரு பெருமையை காட்டுவாங்க, மரியாதை எதிர்பார்ப்பாங்க. மேடைக்கு வரும்போது எலும்பி நிக்கணும் என்று எதிர்பார்ப்பாங்க. அதெல்லாம் விடுங்க. ஒரு முஸ்லிம் பாடசாலையில, அந்த பாடசாலையிட பேரை சொல்லல, ஆனா ஒரு கன்றாவி நடந்துச்சு. ஒரு பாடசாலையில ஒரு முக்கியமான ஒருத்தர், அவங்க இத்தால இருந்து வெளியே வராங்க. வந்தா பட்டாசு கொளுத்துறான், ரத்திங்க விடுறானுங்க, பானபுருஷ விடுறான். சுத்த கிறுக்கு பயல்களா இல்லையா அவங்க? இப்படி செய்யலாமா? என்னையா மரியாதை, இப்படி மரியாதை கொடுக்கணும், வெல்கம் பண்ணணும், ரெட் கார்பெட்ல வெல்கம் பண்ணணும் அப்படின்றான். என்ன மரியாதை கொடுக்குறாங்க? இப்படி செய்யலாமா? வான்வெடியில எல்லாம் போட்டு ரத்திஞ்சா போட்டு பட்டாசு கொளுத்தி வெல்கம் பண்றாங்க, கேக்கு வெட்டுறாங்க, மேலத்தாளம் போடுறாங்க, ஸ்கூல் பேண்டை கூப்பிட்டு பொம்பளை பிள்ளைய வச்சு இந்த பப்பரப்ப என்னமோ ஒன்று அடிப்பாங்களே, பப்பரட்டோ என்னமோ ட்ரம்பட் எல்லாத்தையும் வச்சு பேண்டு வாத்தியம். எப்படி மரியாதை எதிர்பார்க்கிறாங்க விளங்குது அவங்களுக்கு? சாதாரண ஒரு ஸ்கூல்ல ஒரு டீச்சர், ஒரு பிரின்சிபல் இப்படி எதிர்பார்க்கும் போது மார்க் அறிஞர் என்று இருக்கிறான், ஆன்மீக தலைவர் எதிர்பார்க்க மாட்டானா, அரசியல் தலைவர் எதிர்பார்க்க மாட்டானா? ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கென்று எந்த மரியாதையும் எதிர்பார்க்கவில்லை. மரியாதை செலுத்துவதற்கு 1000 மடங்கு தகுதி வாய்ந்தவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி நபிகள் நாயகத்துடைய பவர். அப்ப சொல்கிறார் யாரு? கைஸ் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அதைத்துல் ஹியரத, நான் ஹியராவுக்கு சென்றேன், ஃபரஐதுஹும் யஸ்ஜுதுன லிமர்ஸுபானின் லஹு, அவர்கள் தங்களுடைய தலைவர்மார்களுக்கு சுஜூத் செய்வதை, தலையை வைத்து சிரம் பணிவதை நான் பார்த்தேன். ஃபகுல்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு, ஃபகுல்து நான் சொல்லிக் கொண்டேன், ரசூலுல்லாஹி அஹக்கு அன் யுஸ்ஜத லஹு, இந்த சுஜூதை பெறுவதற்கு மிகவும் தகுதி வாய்ந்தவர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று நான் நினைத்துக் கொண்டேன். ரசூலுல்லாஹ்விடம் வந்தேன், சொன்னேன், இன்னி அதைத்துல் ஹியரத,
அல்லாஹ்வின் தூதரே நான் ஹிராவுக்கு சென்றேன். ஃபரஐதுஹும் யஸ்ஜுதூன லிமர்ஸுபானின் லஹும், அவர்கள் தங்களுடைய தலைவர்களுக்கு சிரம் பணிவதை நான் பார்க்கிறேன். ஃபஅன்த யா ரசூலல்லாஹி அஹக்கு அன் நஸ்ஜுத, சுஜூத் செய்வதற்கு நீங்கள் தான் அல்லாஹ்வின் தூதரே அதிகம் தகுதி படைத்தவர்கள். அப்ப நாங்க உங்களுக்கு சுஜூத் செய்யட்டுமா என்று கேட்கிறாங்க. ரசூலா என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? எப்படி வாய் அடைச்சாங்கன்னு பாருங்க. சுஜூத் செய்யறதுக்கு நீங்க தகுதி பெற்றவர் என்று சொன்ன உடனே ரசூலா சொல்றாங்க, அரஐத லவ் மரர்த பிகப்ரி அகுன்த தஸ்ஜுத லஹு, நான் மௌத்தா போன பிறகு என்ற கபரை நீ கடந்து சென்றால் கபருக்கு சுஜூத் செய்வியோ அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப நீ உயிர் வாழும் பொழுது ஒருவனுக்கு சுஜூத் செய்வதும் சரி, மரணித்த பிறகு ஒரு கபருக்கு சுஜூத் செய்வதும் சரி, இரண்டும் அல்லாஹ்வின் பார்வையில் சமமானது என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்துகிறார்கள். உடனே சாபி சொல்கிறார், லா இல்ல அதை நான் விரும்ப மாட்டேன், ஏண்டா அது சிறுக்கே, கபருக்கு சுஜூத் செய்யறது சிறுக்கே. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபலா தஃஅலு, அப்படி செய்யாதீங்க. லவ் குன்து ஆமிரன் அஹதன் யஸ்ஜுத லி அஹதின், ஒருத்தருக்கு சுஜூத் செய்யணும் என்றதை நான் கட்டளையிட்டு இருப்பதாக இருந்தால் ல அமர்து நிசா யஸ்ஜுதுன லி அஸ்வாஜிஹின்ன, ஒவ்வொரு பொண்டாட்டிமார்களுக்கும் தன்னுடைய கணவன் காலில் விழுந்து சுஜூத் செய்ய சொல்லி நான் கட்டளையிட்டிருப்பேன். அவ்வளவு கணவனுக்கு பணிவிடை செய்யும் கடமை மனைவிக்கு இருக்குது. முதல் நாள் பயான்ல மனைவிமார்களுக்கு பணிவிட ஹிதுமத் செய்யுங்க ஒன்றா கேட்ட உடனே ஒரு குடும்பம் குழம்பி, என்ன குழம்பி, வாப்பா வந்து ஹிதுமத் செய்ய சொல்றீங்க, உம்மாக்கு ஹிதுமத் செய்யுங்க வாப்பாவே. அந்த வீட்டுல ஒரு மூத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் அந்த காலத்துல தான் ரசூலோட சொல்லலாம் சரி வரும், அப்படி இல்லம்மா, இந்த காலத்துக்கும் ரசூலுடைய சொல் சரியாகத்தான் இருக்கும், காலத்துக்கு மாறாது. ரசூலா ஹிதுமத் செய்ய சொன்னா செஞ்சுதான் ஆகணும், அதுக்கு யாராலையும் மாற்ற முடியாது. அது மாத்தினால் நாங்கள் அல்லாஹ்வின் தூதரை மறுத்த பாவிகளாக மாறிவிடுவோம். ரசூலுடைய சொல் எக்காலத்துக்கும் பொருத்தமானது, அது யாராலையும் மாற்ற இயலாது, ஏன் குடும்பத்தை மாற்ற இயலாது. அதே நேரத்தில் என்ன சொன்னாங்க தெரியுமா? மாப்பிள்ளை போயிட்டு உடுப்பு கழுவி கொண்டிருந்தா, சோத்தாக்கி கொண்டிருந்தா, உடுப்ப காய வச்சு கொண்டிருந்தா அது நல்லா இல்லையே, நல்லா இல்லைன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் அது பிராக்டிகலும் இல்லைதான், அண்டர்ஸ்டாண்டிங்ல செய்யணும். அதுக்காக மனைவி தான் ஆக்கி இறக்கணும் என்றது மார்க்கத்தில் கடமை இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங்ல செய்யணும். நீங்க சம்பாத்தியத்தை பாருங்க, அல்லாஹ் வந்து சம்பாதிச்சு செலவழிக்கிற கடமை உங்களுக்கு தந்திருக்கிறான், நான் இந்த புள்ள குட்டிகளோட உங்களோட குடும்பத்தை பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி மனைவி அவளா விரும்பி மனமுவந்து செய்கிறார். அப்படி செய்ய கடமை மனைவிக்கு இருக்குதான்னு கேட்டா மார்க்க ரீதியாக அது கடமை இல்லை. ஆனால் கணவனுக்கு ஒத்துழைப்பது, கணவனுடைய சொல்லுக்கு கட்டுப்படுவது, கணவனுக்கு கீழ்ப்படிவது, சுஜூத் செய்வதற்கு தகுதி என்ற அளவுக்கு நான் கட்டளையிட்டு இருப்பேன் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கணவனுக்கு அடங்கிதான் போகணும், பொண்டாட்டி நினைச்ச மாதிரி எல்லாம் போவே இயலாது. நீங்க போங்க வா, அங்கிட்டு வாங்க வேண்டாம், இவர் சொல்ல நீங்க வீட்டுக்கு போ, அனுப்பிவிட்ட ஒரே அடி அனுப்பிவிட வேண்டியதா? மனைவியும் கணவனுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்கு கடமைப்பட்டவர்கள். ஆனா இவன் வந்து மனைவிய புள்ள பெத்து கொடுக்கிற மெஷினாட்டம் பயன்படுத்தலாம். அது இயந்திரம் அல்ல, அது ஒரு மிருகம் அல்ல, அது ஒரு அடிமை அல்ல, ஜந்து அல்ல, அது உயிர் உள்ளம் உள்ள ஒரு ஆத்மா என்பதை விளங்கி மரியாதையாக நாங்கள் நடத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த செய்தியை நாங்கள் அபூதாவுத சுஜூத் செய்யறதுக்கு கட்டளையிட்டு இருப்பேன்றதை அபூதாவுதுல 1828வது செய்தியா நாங்கள் பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு கடுமையாக இருந்தார்கள், கவனமாக இருந்தார்கள், எளிமையாக இருந்தார்கள். இன்னும் சொல்றாங்க அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால லம் யகுன் ஸஹ்ஸுன் அஹப்ப இலைஹி மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹை விட இந்த உலகத்தில் எங்களுக்கு ரொம்ப விருப்பமான யாருமே இல்லை. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு எனக்கு யாருமே ரசூலுல்லாஹை விட விருப்பமான ஒருத்தர் இல்லை. வகானு இதா ராஹு லம் யகுமு லிமா யஅலமுன மின் கராயிதிஹி லிதாலிக், ஆனா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடம் வந்தால் நான் அவருக்காக வேண்டி நாங்கள் எந்திரிச்சு நிற்க மாட்டோம், ஏனென்றால் அதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுத்தார்கள் என்ற செய்தியை திர்மிதியில 2678வது செய்தியில நாங்க பார்க்கிறோம். தனக்காக வேண்டி யாரும் எந்திரிப்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு அனுமதிக்கவில்லை. எந்த இஸ்லாமிய பாடசாலைகள்ல இந்த நடைமுறை இருக்குது? ஆசிரியர் வந்தா எழும்பணுமா? ஆசிரியர் வந்தா அது இதை சொன்னா ஜாரானியத்ன்றான், ஜாரான் குண்டு வச்சது அது மார்க்கம் தடுத்தோண்டு. இந்த விஷயத்தை ஜாரான் சொன்னதல்ல, தீவிரவாதி சொன்னதல்ல, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது. யாருக்காக யாரும் எழும்பி நிற்க முடியாது. அரசாங்க நீதிமன்றத்தில் நீதிபதி வரும்போது எந்திரிக்க சொன்னால் அது சட்ட புத்தகத்தில் இல்ல, கஸ்டம்ல இருக்குது. கஸ்டம் தான் அது, அது நடைமுறையில் ட்ரெடிஷனா வருது. எந்திரிச்சு நிக்கலன்னு சொன்னா அந்த ஜெயிலுக்குள்ள கோட்ஸ் முடிகிற வர காட்டில் வச்சு விடுவான்.
நான் ஒரு பையன் சிறையில் இருந்தேன். என்னைய பெயில் எடுக்கிறதுக்காக வேண்டி பல பேர் வருவாங்க தானே பார்க்கறதுக்கு. பாவண்டா நம்ம ஆளை தூக்கி உள்ள போட்டாங்க அப்படின்னு. ஒருத்தர் வந்து அவர்கிட்ட ஆசை எந்த அளவுக்கு நிறைவேறிச்சுன்னா அவர் கோர்ட்டுக்குள்ள போன் ரிங் ஆகிருச்சு அவர்கிட்ட. எல்லாரும் என்ன வெளியில இருந்து தான் பார்த்தாங்க. பிரதர் நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டாங்க. இவர் என்னோட வந்து கோட்ஸ் முடிய காட்டிலும் செல்லுக்குள்ளே வந்தார். அவர் வந்து சொல்கிறார், அல்ஹம்துலில்லாஹ் போன் ஒரு வகையில் ரிங் ஆகினதும் சந்தோஷம் தான், உங்களோட பக்கத்துல இருந்து பேசல வந்துட்டு போனான். செய்யறதையும் செஞ்சுட்டு என்ன சமாளிப்பேன் பார்த்தீங்களா? அப்ப கோட்ஸ்ல இப்படி ரிங் ஆவினால் உள்ள போடணும் என்னலாம் புத்தகத்துல இல்ல, ஆனா சில நடைமுறைகள்ல கொண்டு வருவாங்க. அப்படி சொன்னா அதுக்கு எதிராக வந்து நிக்க முடியாது. நீதிபதிகள் சொல்வதெல்லாம் நிக்க முடியாது எதிராக. அப்படி எதிராக நிக்கிறது வந்து அதுக்கு வேற தனி ப்ரொசீடியர் ஒன்று இருக்குது. நம்ம சட்டத்தரணிகள் இலவசமா வழக்கு பேசுவாங்கடா வழியை சொல்லி தரலாம். அப்ப இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்குதா இல்லையா? அது வேற. ஸ்கூல் என்ன நிர்பந்தம்? பாடசாலை அதிபர் வரும்போது ஏன் எழுமி நிக்கணும்? ஏன் ஆசிரியர் வரும்போது எழுமி நிக்கணும்? எதுக்காக இந்த மரியாதை எதிர்பார்க்கிறாங்க? இந்த அல்லாஹ்வின் தூதருக்கு இல்லாத மரியாதை இவங்க எப்படி எதிர்பார்க்கிறாங்க? அதை விடுங்க. மௌலானாக்கள் வந்தா, மௌலைமார்கள் வந்தா எழுமி நிக்கிறாங்க, கையை முத்தமிடுறாங்க, காலை முத்தமிடுறாங்க. தொடைய மௌலவி வந்து தொடைய பிடிச்சிட்டு போறான், இப்படி தொடைய கிள்ளிட்டு பரக்கத்து என்றான், வைத்த தடவிட்டு பரக்கத்ன்றான். வெக்கங்கட்டவர்கள் தண்ட மனைவிட வைத்த மௌலானட கையில கொடுத்து என்னைய தடவை சொல்லிட்டு அவன் இப்படிதான் இப்படி கேம் தெரியுமா? இவங்களை கொண்டு வாங்கல நம்ம முன்னாடி, இவங்களோட பித்தலாட்டத்தெல்லாம் தோல் உரிச்சு காட்டுறோம். இப்படி செய்யறான். நம்ம தாய் ஒருத்தர், அவர் ஜின் வைத்தியம் பார்த்த ஒருத்தர், அவர் இன்சால இறக்குவோம் கிட்டத்துல ஒருத்தர் இருக்கிறார். அவர் சுன்னத் ஜமாத் காலத்துல பல சுன்னத் ஜமாத் சகோதரர்களோட ஜின்ன கூட்டி வந்து வைத்தியம் பண்ணாலும் நம்ம தௌஹீத் ஜமாத்ல இருக்கிறார். இப்ப அவரை வச்சு இன்சால ஒரு நிகழ்ச்சி நடத்த இருக்கிறேன், ஜின் வைத்தியம் செய்வது எப்படி அது. அவ பித்தலாட்டங்கள் எல்லாம் தோலுரிச்சு காட்டுவோம். எல்லாம் பொய், போலியான மரியாதை எதிர்பார்க்கிறான். 2க்கு 3க்கு மடியணும் என்று ஒரு ஆலிம் எதிர்பார்த்தால் அவன் ஆலிம் கிடையாது. அவன் ஒரு முஸ்லிம். அவர் முஸ்லிம்ல தரம் குறைந்த ஒரு முஸ்லிம். அல்லாஹ்வின் தூதருக்கு அந்த மரியாதை இல்லை. அதிபர்கள் எதிர்பார்க்கிறார்கள், இஸ்லாமிய பாடசாலைகளில் எதிர்பார்க்கிறார்கள், அஹதியா பாடசாலை நடத்துவாங்க, அதுல எதிர்பார்க்கிறாங்க. ஒரு அறைக்கு வகுப்பறைக்கு செல்வதாக இருந்தால் ரசூலுடைய வழிமுறை என்ன? உட்கார்ந்து இருப்பவர்களுக்கு எந்திரிச்சு வருபவர் சலாம் சொல்ல வேண்டும். குறைவானவர்கள் அதிகமானவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும். யாரு வீட்டுக்குள்ள நுழைகிறாரோ, ஒரு அறைக்குள்ள நுழைகிறாரோ அவர்தான் சலாம் சொல்ல வேண்டும். வரும்போது யாரும் எந்திரிச்சு நிற்க கூடாது. இது எல்லாம் அப்பட்டமாக மீறப்படுகின்ற ஒரு இடம். ஒருத்தர் வரும்போது எழுமி நிற்கிறது. ஜனாதிபதியை பக்கத்துல வந்து நின்றாலும் எழுமி நிற்க கூடாது. சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்கிற சபைகளில் தவிர, அதுல தேவையில்லாம நடவடிக்கை எடுத்துருவான், அதுக்காக நிர்பந்திக்கப்படுவோம். அதை தவிர எந்திரிச்சு நிற்பது அல்லாஹ்வின் எந்திரிச்சு நிற்பது ஒரு வணக்கம். வக்கூமு லில்லாஹி கானிதீன், அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்கள் கட்டுப்பாடுடன் எழும்பி நில்லுங்கன்றாங்க. எழும்பி நிற்பது வணக்கம். அது அல்லாஹ் அல்லாத யாருக்கும் நாங்கள் செலுத்த முடியாது. ரசூலா இப்படி ஒரு மரியாதையை தனக்கு எதிர்பார்க்கல. இன்னும் சொல்ல போனார், ஒரு முறை எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க ஒரு சாப்பாட்டுக்கு. ஃபலம்மா கசரு ஜஸா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிறைய பேர் உட்கார்ந்து சாப்பிடுறதுல, ஒரு தட்டுல நிறைய பேர் உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு ஒரு விரிப்பு தட்டு கிடையாது, ஒரு விரிப்புல சுஃப்ரால சாப்பாடை போட்டு எல்லாரும் சுத்தி இருந்து சாப்பிடுறாங்க. இடமெல்லாம் போனோடனே ரசூலா முழங்காலிட்டு இருக்கிறாங்க, மண்டிடுறாங்க. தரையில முழங்கால வச்சு இருப்போமா இல்லையா? இருந்து காட்டுங்க கொஞ்சம். நம்ம ஆக்களுக்கு முழங்கால் அந்த சுத்த தமிழெல்லாம் சில நேரம் விளங்காம போச்சேன்டா. இப்படி கிட்ட இப்படி ரசூல் நீண்டு கொண்டு உட்காரா இப்படி இருக்கிறாங்க. முழங்கால வைங்க, நீங்க நின்று இப்படி இருக்கிறாங்க. இப்படி நாங்க இருந்தா என்ன, இவர் டீசென்ட்டும் இல்லை டிசிப்ளினும் இல்லை. ஒரு சபையில் எப்படி சபையில போயிட்டு பாருங்க, இந்த 5 ஸ்டார் 7 ஸ்டார் ஹோட்டல்ல ரொம்ப கஷ்டம் சாப்பிடுறது. நம்மளே கொண்டு போயிட்டு ஒரு பண்ண உட்கார வச்சா வேலை செய்யற இடத்துல பனிச வெட்ட போட அந்த கேர் வச்சிருப்பாங்க. அதுல கையால சாப்பிட போனா பொஸ் சொல்றான் கையால சாப்பிடாது, அதை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு சோத்த பிணைய இயலாது, சாப்பிட இயலாம். இறைச்சி ஒரு துண்டை வெட்டி எடுத்து பாஞ்சு போயிட்டு விழுந்துச்சு தான் அடுத்தவன் கஷ்டம். அதுக்கெல்லாம் பிராக்டிஸ் வேணும். எப்படிதான் சைனாக்காரன் ஈக்கில் குச்சியை வச்சு கொண்டு திங்கினாலும் தெரியா, பல்ல குத்தி படாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு சாப்பிடுறாங்க. அவங்களுக்கு புழு பூச்சி தானே சாப்பிடுறது, அதுக்கு ஈக்கில் குச்சி தான் சரி, கரை பொத்தான இப்படி குத்தி எடுத்து இப்படி சாப்பிடும். நம்ம பொம்பளை எல்லாம் என்ன செய்வாங்க, கரை பொத்தான கொண்டு அல்லா உமாண்டே கொண்டு ஓடுங்கள். சைனா காரியத்துக்கு ஒரு கரை பொத்தான வந்தா மோட்டினெல்லாம் வாங்க வேண்டியது இல்லை, அவட வாய போதும் கரை பொத்தான கொண்டு எடுக்கிறது. அப்ப இந்த மாதிரி ஒரு நிலைமையில இப்படி இருக்குது. இப்ப டீசென்ட்டை வச்சிருப்பான்.
சரி பானையும் கத்தியால தான் வெட்டணும்னு நினைச்சு, பட்டர் பான் தானுங்க, அதை கத்தியால வெட்ட போனா பானை கையால பீயன்ற. எதை கையால பிடிக்கணும் எதை காலால பிடிக்கணும் என்று விளங்கல, ரொம்ப சிரமம் இவன் டீசன்ட் டிசிப்ளின். ரசூலா சாதாரண எப்படி முழங்கால உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு ஆராப் வந்து கேட்கிறாங்க, மாதாதி ஜில்சத்து, இது என்ன இது உட்கார்ற முறை, இது என்ன இது உட்கார, அந்த காலத்துல இது டீசன்ட் இல்லைன்னு நினைக்கிறான், இது என்ன உட்கார்ற முறை. ரசூலா சொன்னாங்க ஒரு பதில பாருங்க. நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில் எளிமை என்னவென்பதை கற்றுத்தருகின்ற இறை தூதருடைய பொன் மொழி இது. ரசூலா சொல்றாங்க, இன்னல்லாஹ ஜஅலனி அப்தன் கரீமன், இறைவன் என்னை கண்ணியமான ஒரு அடியானாகத்தான் ஆக்கி வைத்திருக்கிறான். வலம் யஜஅல்னி ஜப்பாரன் அனீதன், அடக்குமுறை செய்கின்ற வரம்பு மீறுகின்ற ஒருவனாக என்னை அல்லாஹ் ஆக்கவில்லை. நான் சாதாரணமா இருக்க விரும்புறேன். அடக்குமுறை செய்யறவன் தான் அங்க போ இங்க போ. ஒரு பாத்தாள கோஷ்டி தலைவன் போறான்னு வைங்களே, அவனுக்கு முன்னுக்கு 10 பேர், பின்னுக்கு 10 பேர், வலதுக்கு 10 பேர், இடத்துக்கு 10 பேர், அல்லக்கை நொல்லக்கை எல்லா கையும் சுத்தும். டீ எடுத்து வர்றது அந்த ஆஜி ஆஜி ஆஜிக்கு கொடுக்கணும் கொண்டு வருவான். இந்த மாதிரி எல்லாம் இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்வ சாதாரணமாக இருந்தார்கள். நான் அடக்குமுறை செய்யறவனா, நான் வந்து அடுத்தவன் மீது வரம்பு மீறவனா, நான் கண்ணியமா நடக்க விரும்புறேன், இது எனக்கு கண்ணியம் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்களோட மக்களா இருந்து சாப்பிடுவது. நீங்க பாக்குறீங்க வலிமையா ஊர்களுக்கு பஸ்ல போவீங்க, பஸ்ல ஒரு ஹோட்டல்ல நிப்பாட்டுவான், டிரைவருக்கும் கண்டக்டருக்கும் தனியா ரூம் போட்டு சாப்பாடு கொடுப்பான். பாத்துக்கிறீங்களா இல்லையா? எதுக்கு? அந்த ஹோட்டலை தெரிவு செஞ்சு நிப்பாட்டினதுக்காக. அவனுக்கு ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் சாப்பாடு. சரி ஃப்ரீ ஆஃப் சார்ஜ், நீ பின்னக்கி தான் சாப்பிடுறாய், சாப்பிட்டு போ. அதன் உனக்கு தனியா போயிட்டு கொடுக்கறது, அவனுக்கு கொடுப்பான் ஃப்ரெஷ்ஷான கோழி. மற்றவனுக்கு ஒரு கிளம்பு போல பசானாலும் அதை பசுங்க எண்ணெயை தடவி சோப்பை தடவி வெள்ளையை தடவி தருவான். இப்படிப்பட்ட நிலையை பார்க்கிறோமா இல்லையா? தனி மரியாதை எதிர்பார்க்கிறோமா இல்லையா? ஒரு சபையில எங்களை கொண்டு போயிட்டு குஷன் சேர்ல உட்கார வைக்கணும் நாங்க எதிர்பார்க்கிறோமா இல்லையா? அடி மனசு சொல்லுதா இல்லையா? நம்மள கொஞ்சமாவது மரியாதையாக இவர்கள் நடத்தவில்லை. வீட்டுக்கு போனோம், ஒரு பிளேன் டீ கொடுத்தார்களா? பிளேன் டீ அவங்க கொடுத்திருக்கணும், நமக்கு வந்து கிரீன் டீயை கொடுத்திருக்கணும். பெருமைப்படுறாங்க. எளிமையான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குலு மின் ஹவாலைனா, நீங்க ஓரத்துல இருந்து சாப்பிடுங்க, வதஉ திர்வதஹா, நடுப்பகுதியை விட்டு விடுங்கள், யுபாரிக் ஃபீஹா, ஏன்னா அதுல தான் அல்லாஹ்வோட பரக்கத் இறங்குது. சாப்பிடும்போது நடுவை போயிட்டு தான் நம்ம ஆக்கள் என்ன செய்வான், கோழியை நடுவில் தான் வைப்பாங்க, கையை போடக்கூடாதுன்றதுக்காக. அதுக்கு என்ன செய்யணும்னா பிச்சு பிச்சு எடுத்துடணும். வேறு வேலைக்கு போயிட்டு சாப்பிடுங்களே, ஒரு கரைச்சல் இல்லை. ஏன்னு ஃபர்ஸ்ட்டுக்கு பிப்பாங்க எல்லாத்தையும், பிச்சு ஒருத்தன் கையை போடுவான் இப்படி சோத்துக்குள்ள போட்டு அடிப்பான். ஒரு பல்க் உண்டு, சவால் உண்டு, சவர்மா பீஸா கேஎஃப்சி எல்லாம் உண்டுக்கு வரும். அவன்கிட்ட கையால் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ சாப்பிடுங்கடான்டுவான். எந்த கை எங்க வச்சானு யாருக்கும் தெரியாது, எந்த பரக்கத்து எந்த கிறக்கத்தொன்னும் விளங்காது, அடி தூள் கிளப்புவாங்க. நமக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். நான் உட்கார்ந்து தயவு செஞ்சு பல்க் ஆக்கிறாதீங்கன்றுவேன். பல்க் ஆக்கிறாதீங்க அப்படின்னா நமக்கு போட்டு தாங்க, நாங்கள் ஓரமாக போயிட்டு ஒரு ஓரத்துல இருந்து தின்னுட்டு போயிடும். அவங்க சொல்ல இல்லை ஷேக், கறி சரியா பிரிப்படணும், தனியா வச்ச வேண்டி வைங்க. ஒருத்தன் கறியை மட்டும் திண்டு கொண்டு இருப்பானா, பிரிச்சு கொடுத்தமெண்டா சோத்துக்குள்ள அமைக்கி விட்டமெண்டு வைங்களே, அவனுக்கு பேலன்ஸா பிரிஞ்சு. அதுக்கெல்லாம் தத்துவம் வச்சிருக்கிறான் வேற. இந்த மாதிரி பார்க்குறோமா இல்லையா? பார்க்குறோம். இது புகாரில ரசூல்லா வந்து முழங்காலிட்டு சாப்பிட்டது அபூதாவுதுல 3281வது செய்தியில நாங்க பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி மக்களோடு மக்களாக இருந்து வாழ்ந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகல் போர் நடக்குது. அகல் போர்ல அகலி வெட்டி கொண்டிருந்தாங்க, எல்லாம் அகல் தோண்டி கொண்டிருந்தாங்க. அந்த அகல் தோண்டி கொண்டிருக்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பசியில வாடினாங்க. ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சாப்பாடெல்லாம் கொடுக்கறதுக்கு கூப்பிட்டாங்கன்றதை நாங்கள் ஆரம்ப வக்தில் பார்த்தோம். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசியில வாடிக்கொண்டு, அல்லாஹும்ம லா கைஸ இல்லல் கைஸல் ஆகிரா, இறைவா ஆகிரத்தை தவிர வேறு எந்த வாழ்க்கையும் கிடையாது, வாழ்க்கை என்பதே கிடையாது மறுமை வாழ்க்கையை தவிர என்று சொல்லிக்கொண்டு தான் என்ன செஞ்சாங்க, கஷ்டப்பட்டு அந்த அகலியை தோண்டி கொண்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் யங்குலு துராப வகது வர துராபு பயால பத்னிஹி, ரசூலுல்லாவுடைய மேனியிலே நாங்கள் மணலை பார்த்தோம், மண்ணை பார்த்தோம். நபிகள் நாயகத்தின் வயிற்றின் வெண்மையை அந்த மண் தடுத்திருந்தது. மேலெல்லாம் மண்ணு பூசிக்கொண்டு, ஒரு தலைவன் மண்ணை பூசிக்கொண்டு ரசூல்லா கிட்ட சொல்லுவாங்க, ஒரு பாறை உடைக்க கஷ்டமா இருக்குது, அல்லாஹ்வின் தூதரை என்ன பண்றது? ரசூல்லா வந்து கீழே இறங்கி அந்த பாறையை உடைச்சாங்கன்ற செய்தியை பார்க்குறோம். மண்ணு தெரிச்சிருக்கோமா இல்லையா? மேலெல்லாம் மண்ணு. பள்ளியில மௌலவிக்கு வந்து கொஞ்சம் பள்ளிவாசல கூட்ட சொல்லுங்க, மூஞ்சி சுழிச்சு போயிடும்.
நமக்கு என்ன வேலை தர்றாங்க, நாங்கள் ஆலிம்ஸா. பள்ளியில் ஒரு இமாம் வேறையா வைக்கணுங்க, பள்ளியை கூட்டுறதுக்கு பெருக்கிறதுக்கு வேறையா ஒருத்தரை வைக்கணும். எல்லாத்துலேயும் தலையெழுத்து அப்படியா இல்லையா இருக்குது. ரசூலா எப்படி இருந்தாங்க, நான் தான் தலைவன், நான் தான் தொண்டர், நான் சக தோழர். யாருடைய ஆன்மீக தலைவருடைய சகாக்களையும் இந்த மாதிரி தோழமை கொண்டு அழைக்கப்பட்டதில்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சம அந்தஸ்தை கொடுத்து தோழமை என்ற அந்த தகுதியை கொடுத்தார்கள். அதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படி பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவுக்கு வந்தாங்கடா, லவ்லா அன்த மஹ்ததைனா, இறைவா நீ இல்லாவிட்டால் நாங்கள் நேர்வழி அடைந்திருக்க மாட்டோம். வலா தசத்தக்னா வலா சல்லைனா, நீ இல்லாவிட்டால் நாங்கள் சதகா செய்தவர்களாக மாறி இருக்க மாட்டோம், தொழுகையாளிகளாக மாறி இருக்க மாட்டோம். ஃபஅன்ஸிலி ஸகீனத அலைனா, நம் மீது உன்னுடைய அமைதியை இறக்கிவிடு. வஸப்பித்தில் அக்தாம இன்லா கைனா, இறைவா அவர்கள் நம்மை சந்தித்தால் நம்முடைய பாதங்களை உறுதிப்படுத்தி விடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டுக்கொண்டே இந்த வேலையை செஞ்சாங்க. மக்களோட மக்களா இருந்து இந்த வேலையை செஞ்சாங்க என்ற செய்தியை புகாரில 2837வது செய்தியா பார்க்கிறோம். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் மக்களோடு மக்களாக இருந்து பணிவுடன் எளிமையாக ஒரு நிரப்பமான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. நம்முடைய வாழ்க்கையில ஆணவம் இல்லாமல், அகம்பாவம் இல்லாமல், பெருமை இல்லாமல், போட்டி உணர்வு இல்லாமல், கசப்புணர்வுகள் இல்லாமல், ஆகிரத்தை இலக்காக வைத்து ஒரு எளிமையான இந்த அவசர உலகத்தை பின்தொடரக்கூடியவர்களாக இல்லாமல் ஒரு அமைதியான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அதுதான் நபிகளார் நமக்கு காட்டி தந்த நட்பண்பும் நன்னடத்தையும் என்பதை நாம் விளங்கிக் கொண்டு நம் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வோமாக என்று கேட்டுக்கொண்டு விடை பெறுகிறேன். வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.